தடமென்ற மிடுகரையில் வந்து வாசங்கள் தாழ்வடும் பின்னலே இடை நின்றும் கடை நின்றும் ஏனென்றும் இருப்பதும் அழகாகுமா இடை நின்றும் கடை நின்றும் குமர குருபரனை வச்சு குமர குருபரனை வச்சு அப்பனே கொண்டறிந்தேன் மால்மரு ஐயனே சுரன் தந்தை முடித்தோர் ஆதி சுப்பிரமணியாவேல் முரு அமரர் சிறைகள் எல்லாம் மறுத்தோர் அப்பனை
குதிரை கட்டி போரடித்தால் குவியாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் போரடி அழகு திருநாடலில அழகு திருநாடலில அங்கே ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திருநாடதி எந்த நாடு என்றோமா தென்னிந்தியா தேசத்தில் அது திருநெல்வேலி சில்லா நாங்குநேரி தாலுகா வேப்பலாங்குளம் மதியில வேப்பலாங்குளம் மதியில வீச்சிருக்கார் பகடை மக்கள் நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு குளிர்ந்த வெண்டல் வீசும் நாடு 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 மாதம் 3 மழை பொழியும் வருடம் 3 பூவிளையும் ஆமையா தேன் இருந்து தேன் சொரியும் தென்றல் வீசி கனி சொரியும் கனி சொரியும் வானிருந்து மழை பொழியும் வரப்பு எல்லாம் பழுத்து உதிரும் ஆமா அது வயல்கள் எல்லாம் நெல் விளையும் விளையும் அறுதால் அறுத்து வர மறுதாலும் பயிராகும் அறுத்து வந்த தாளத்திலே ஐங்கடந்தை கூடு கட்டும் ஆமையா அப்பேறுபட்ட அழகு திருநாடு ஆகப்பட்டது என்ன தென்னாடு தேசத்திலே திருநெல்வேலி சில்லாவிலே ஆமா நாங்குநேரி தாலுகாவிலே அமைந்திருக்கக்கூடிய அழகு திரு ஊராகப்பட்டது அதுதான் வேப்பலாங்குளம் ஆமா அந்த வேப்பலாங்குளத்தில் வீச்சு வருகிறார் பகடை மன்னன் மன்னன் இருந்து வருகின்றார் யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா யாரெல்லாம் வேப்பலாங்குளம் மதி வேப்பலாங்குளம் மதி வீச்சிருக்கார் பகடை மன்னன் முத்து வீர பகடையுமா முத்து வீர பகடையுமா பூலுடைய பெண்கோடியா அந்த முத்து வீர பகடைக்குத்தான் பூலுடைய பெண்கோடி மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வாழ்ந்துவார் கொண்டவனும் தேவியும் குணமோடு வாழ்ந்துவார் நகமும் சதையும் நலமுடனே வாழ்ந்துவார் ஒருவர் சொல்லை ஒருவர் ஒருவர் கொஞ்சமையா வாழ்ந்து அப்படி வாழ்ந்து வரும் நாளை முத்து வீர பகடைக்கு பூலுடைய பெண்கொடிக்கு வேப்பலாங்குளம் மதி மண்ணிற்கு மனையிரு மண்ணால குறைவுமில்லை பொன்னிருக்கு பொருளிரு பொருளால குறைவுமில்லை ஆடிருக்கு மாடு ஆடிருக்கு மாடு அவன் அடுத்து வச்ச வீடு முத்து வீர பகடை தேவரணி இளைஞரணி அனைவரும் கோவிலுக்கு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். தேவர் இளைஞரணி அனைவரும் கோவிலுக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
பகடைக்கும் ஆமையா பூலுடையாள் பெண்கொடியாளுக்கும் என்னையா வேப்பலாங்குளத்திலே பகடை மக்களிலே இவர் ஒரு பெரிய மன்னனாக ஆமா எல்லோருக்கும் பெரியவராக பகடை மன்னன் வாழ்ந்து வருகிறார். வருகின்றார். வாழ்ந்து வரக்கூடிய இந்த முத்து வீர பகடைக்கும் பூலுடையாள் பெண்கொடியாளுக்கும் மண்ணால் குறைவு இல்லை மனையாலே தாழ்வு இல்லை தாழ்வு இல்ல பொன்னாலே குறைவு இல்லை பொருளாலே தாழ்வு இல்லை ஆமையா ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்கமத்தை வீடு இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொந்த பந்தங்கள் எல்லாம் நிறைந்திருக்கு எல்லா செல்வங்களும் இருந்தாலுமே இந்த பகடை மன்னனும் பூலுடையா பெண்கொடியாகப்பட்டவளுக்கும் எல்லா செல்வங்கள் இருந்தும் இரு பேர்களுக்குமே ஏந்தும் குழந்தை ஒன்று கிடையாது. அப்ப இந்த பகடை மன்னனும் பூலுடையா பெண்கொடியாளுக்கும் அவங்க குல தொழிலே என்ன தெரியுமா? ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் அழுக வைத்து அதை அடியெடுத்து சுவடு தைத்து பாதரட்சை செய்து வியாபாரம் செய்வதை வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள். தன் தொழிலை குலத்தொழிலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முத்துவீர பகடை பூலுடையாளுக்கு எல்லா செல்வங்கள் இருந்தும் ஏந்தும் குழந்தை ஒன்று இல்லாமல் அந்த பூலுடையாள் தன் கணவனிடத்திலே என்ன சொல்கிறாளேயானா, சாமி என்கனவா ராஜமன்னா என்கனவா ராஜமா எனக்கு வைத்த பிராணனா இதனால இதுவரை ஏன் மன்னா பிள்ளை மண்ணிருந்து என்ன செய்ய மனையிருந்து ஏது செய்ய பொன்னிருந்து என்ன செய்ய பொருள் இருந்து ஏது செய்ய மண்ணு மனை இருந்தால் மண்ணு மனை இருந்தால் அவருக்கு மண்ணால பிள்ளை மனை இருந்தால் மண்ணால பிள்ளை இல்லை பொன்னும் பொருள் இருந்தால் பொன்னால பிள்ளை இல்லை 30 வயதாச்சு முடிதடிக்க பிள்ளை இல்லை 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்லை 50 வயதாச்சு 50 வயதாச்சு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. பெரியோர்கள் வரமா பிச்சை கூட வாங்கமா மழை இல்ல வாசலுக்கு மதலை இல்ல வாசலுக்கு மாநிலத்தான் ஏ என் கனவா ராஜ மன்னவா இதனால் இதுவரைக்கும் என் மன்னா நாமளுக்கு ஒரு குழந்தை இல்லை மண்ணு மனை இருந்தும் மண்ணால பிள்ளை இல்லை சொத்து சுகம் இருந்தும் நாமளுக்கு சொத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லை அல்லவா. இதனால் இதுவரைக்கும் 30-40 வயதாகி இன்னைக்கு எனக்கு 50 உங்களுக்கு 55 வயசாகுது. இந்த வயசுலேயே குழந்தை இல்லையே மன்னவா, இனி எந்த வயதிலே நமக்கு குழந்தை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தன் கணவனிடத்திலே இந்த பூலுடையா பெண்கொடியாகப்பட்டவள் கண்ணீரும் கவலையும் கொண்டு கணவனிடத்திலே அழுது புலம்பினார். எந்தரத்து பெண்கள் எல்லாம் 7 பிள்ளை தாயாகிவிட்டார்கள். தன் தரத்து பெண்கள் எல்லாம் தலைப்பிள்ளை சூலியாகிவிட்டார்கள். அதனால ஏன் மன்னா எனக்கு மட்டும் ஓர் குழந்தை இல்லையே என்று அந்த பூலுடையா பெண்கொடியா பூலுடையா பெண்கொடியா பிள்ளை ஒன்று இல்லை என்று அவனோ கல்லை கண்ட இடங்கள் எல்லாம் கை தொழுது வணங்குவாராய். அவ கோவில் கண்ட இடங்கள் எல்லாம் கும்பிட்டு வணங்குவாரா. அவ கும்பிட்டு வணங்குவாரா.
மனக்கவலையினால ஆமா கோவில் கண்ட இடங்கள் எல்லாம் கும்பிட்டு வணங்குறார். வணங்குறா. கல்லை கண்ட இடங்கள் எல்லாம் கடவுளே ஆ, எனக்கு இதுவரைக்குமே ஒரு குழந்தை இல்லை. அவன் எனக்கு 40 வருஷம் ஆச்சு குழந்தை இல்ல. 40 வருஷம் 50 வருஷம் ஆக போகுதே. ஆமா அந்திய காலம் ஆக போகுது. எனக்கு எப்படியாவது என் சொத்து சுகத்தை ஆள்வதற்கு ஆமா நான் கொஞ்சி விளையாடுவதற்கு என் குழந்தை ஒன்று வேணுமே என்று ஆமையா பூலுடையால் கல்லை கண்ட இடங்கள் எல்லாம் கை தொழுது கடவுளை கூப்பிட்டு கும்பிட்டு வணங்கி வருகிறார். வணங்கி வருகின்றாள். அப்போ இந்த பூலுடையால் கடவுளை கை தொழுது வருகின்ற நேரத்தில் ஆமா பார்த்தா இந்த முத்து வீரப்பகடை ஆ, அம்மா என் மனைவியே பூலுடையா ஆமையா நீ ஒன்றும் கவலைப்படாதடி. ஆமா ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இருந்தா நமக்கு கண்டிப்பா 60 கப்பாலும் பிள்ளை இருக்கும். இருக்கும்மா. இறைவனுடைய அருள் இருந்தா நமக்கு 70 வயது கப்பாலையும் ஏந்தும் பிள்ளை இருக்கும் அம்மா. ஆமா அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத. கவலை வேண்டாம். அப்படி என்று தன் மனைவியிடத்திலே ஆமையா போன சென்மத்துல நம்ம ஏதாவது பாவ புண்ணியம் பண்ணி இருந்தாலும் ஆமா இந்த சென்மத்திலே இறைவன் நாமனுக்கு சொத்து சுகத்தை குறைவில்லாம கொடுத்திருக்கிறார். அவன் நம்மள சோதிச்சு பார்த்தாலும் பார்க்கலாம். ஆமா சரி அதனால இந்த சொத்து சுகத்தை வைத்து நம்மளால ஏண்ட அளவுக்கு வேண்ட அளவு இருக்கக்கூடிய ஆமா ஹலோ காலதாமதம் செய்யாமல் முத்து வீரப்பகடையும் பூலுடையால் பெண்கொடியாகப்பட்டவள் இரு பேர்களுமே ஒன்று கூடி குழந்தை வரத்துக்காக தான தர்மங்களை செய்து ஆமா கடவுளை கை தொழுது வணங்க வேணுமே என்று ஆமையா மன்னவனும் தேவியுமாக என்னய்யா எவ்விதமாகவே தான தர்மத்தை செய்து வருகிறாள் தெரியுமா? எப்படி ஐயா? அங்கே அன்னதானம் ஜொருனதான் அன்னதானம் ஜொருனதான் அவர் அள்ளி அள்ளி தானம் செய் மாதானம் கோதான் மறையவர்க்கும் தானம் செய் அவர் பொன்பொருள் அவஸ்திரம் புகழுடனே கொடுப்பார் வறியவர்க்கும் எளியவர்க்கும் வாரி வாரி கொடுப்பார் அன்னம் என்று வந்தவர்க்கு அன்னதானம் கொடுப்பாரா தாகம் என்று வந்தவர்க்கு தண்ணீர் பந்தல் போட்டு வைத்தார் பால் குடிக்கும் குழந்தையருக்கு பால் மடங்கள் கட்டி வை தூரவழி போறவருக்கு சுமை தாங்கி கட்டி வை காதவழி போறவர் அவரை கல்டி நச்சை கட்டி வை இப்படி தான தர்மம் செய்தல்ல தான தர்மம் செய்தல்ல அவர் தவம் இருந்து வாரா அவர் குச்சாலரோடு போய் குளிர்ந்த மரக்கன்று வை பாவனாசரோடு போட்டான் பசுந்தர தலைய வைத்தார் இப்படியாகவே தான தர்மங்களை செய்து வருகிறார்கள். ஆமையா குச்சாலம் ரோடு போட்டார் ரோட்டு ஓரத்திலே குளிர்ந்த மர கன்றுகளை வைத்தார்கள். ஆமா ரோடு இல்லாத ஊர்களுக்கெல்லாம் ரோட போட்டு கொடுத்தாரு. சாதாரண ஒத்தடி தடமா இருந்துச்சு. ஆமா ஒத்தடி தடத்தை தார் ரோடு ஆக்கிட்டாரு. சரி தார் ரோடு ஆக்கினாலும் போதாதுன்னு ஆமா அருவில பூராமே எங்க பார்த்தாலும் ஆலமரம் புளிய மரம் தான் இருக்கும். ஆமா பிறகு அந்த காலத்துல பூரா இஞ்சி ரோடு பக்கம் பூரா ஆமா பூரா மழை இல்லாம காஞ்சி போய் ஒரு பக்கம் ரோட்டை வெளியப்படுத்தோம்னு ஆமா மரத்தை பூரா வெட்டி எரிஞ்சிட்டாங்க. இப்ப வெட்டி எரிஞ்ச உடனே அதுக்கு பின்னாடியே புங்க மரம் வச்சுக்கிட்டு வராங்க. ஆனா இப்ப நட்டுக்கிட்டு வராங்க. ஆமா சரி அப்படி ஆமா முத்துவீர பகடையும் ஆமா ஊருடைய பெண்ணாலும் பெண்ணாலும் அப்படியே ரோடுகளை போட்டு வருகின்றாள். ஆமா சரி குழந்தை பாக்கியம் நாமளுக்கு எப்படியாவது கிடைக்குமா என்று ஒவ்வொரு தான தர்மத்தையுமே இப்படி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமா இப்படி தான தர்மங்களை செய்திருந்தும் இரு பேர்களுக்குமே ஒரு தவ குழந்தை ஒன்று இல்லை. இல்லையா அப்ப இந்த முத்துவீர பகடைக்கும் பூலுடைய பெண்களுக்கும் ஆமா மனசிலே ரொம்ப மனக்கவலை. கவலை இருக்கத்தானையும் அப்ப மன
மனசிலே ரொம்ப கவலைப்பட்டு இரு பேர்களும் அரண்மனையிலே குழந்தை வாழ்க்கையும் இனிமே நமக்கு இருக்காது, இதுக்கு மேல நம்ம எங்க போய் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி போகாத கோயில் கிடையாது, நேராத நேர்த்திய கடை கிடையாது, வாக்காத சுவாசியமும் கிடையாது. இப்படி எல்லா ஆலயத்திற்குமே சென்று இரு பேர்களுமே கடவுளேன்னு கை தொழுது வணங்கி நமக்கு ஒரு கை குழந்தை இல்லையே, கஷ்டம் வராத வரைக்கும் ஒரு கோயிலுக்கு போக மாட்டான், அந்த சுவாசிக்காரரை பார்க்க மாட்டான், சாமி கொண்டா கும்பிட மாட்டான். குடும்பத்துக்கு கஷ்டம்னு வந்துச்சுன்னா அப்பதான் கடவுளை தேடி ஓடுவாங்க. ஐயா எனக்கு இப்படி கஷ்டம் வந்துட்டு என் கஷ்டம் என்னைக்கு தீரும் அப்படி சாமியை குலதெய்வத்தை கும்பிடுவாங்க. சாதத்தை எடுத்து ஓடி போய் சாதகத்தை பார்ப்பாங்க, நம்ம வைத்தியக்காரனை பார்ப்பாங்க, கண்டபடி அலைஞ்சி செலவு பண்ணுவாங்க பணத்தை. கஷ்டம் வந்தா தானே தேடி போவாங்க. சரி, அப்படி பிள்ளை இல்லை என்ற 1008 சிவதலமும் 108 திருப்பதியும் அடே அப்ப எங்கெங்க கோயில் இருக்கோ எல்லா கோயிலுக்கும் போய் சாமியை கும்பிட்டு கடவுளேன்னு கை குழந்தை வேணும்னு நினைச்சு பார்த்தாங்க. அப்பமும் 2 பேருக்குமே பிள்ளை பாக்கியம் ஒன்று கிடைக்கல. அப்போ பிள்ளை பாக்கியம் இல்லாம இரு பேர்களுமே மனதிலே மனக்கவலை அடைந்திருக்க ஆதி சிவபெருமான் பார்த்தார், இந்த பூலுடையாளுக்கும் முத்துவீர பகடைக்கும் 2 பேரும் பிள்ளை இல்லாமலா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் பிள்ளை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏதாவது இவர்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லி ஒரு உபகாரத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவை கடவுள் சிவனே ஒரு பண்டாரம் மாதிரி வடிவம் கொண்டு காசியிலே இருந்து கால்நடையாகவே வந்து கொண்டிருக்கிறார். இப்படி காசியிலே இருந்து கால்நடையாக ஆண்டவன் தான் சிவபெருமா ஆண்டவே சிவபெருமா பண்டாரம் போல் வடிவம் கொண்டு அவர் காலி நல்ல உடையணிந்து புத்திராட்ச மாலை போட்டு திருநீச்சு காப்பணிந்து இறைவனா சிவபெருமா காசியிலே இருந்தல்லவோ ஏயா இருந்தல்லவோ கால்நடையா வாராரு அவர கால்நடையா வாராரு. அப்படி காசியில இருந்தல்ல அவரோ கால்நடையா வாரார். அவர் காசிமா நகர வீட்டு எங்க எங்க வாராரா மதுரை பாதை கூடி மதுரை மாநகரத்தில் சொக்க மீனாட்சியதான் வணங்கி மதுரை மாநகர வீட்டு திருமங்கலம் பாதையா கீழிறங்கி வாரார். அவர் எங்க எங்க போவோம் என்று ராஜபாளைய வழியா சங்கரன் கோவிலில சங்கரனையினா அவர கோமதியதான் வணங்கி சங்கரன் கோவில் பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி திருநெல்வேலி மார்க்கமாக கால்நடையா வாராரு கால்நடையா வாராரு கடவுளந்த பண்டா கடவுள் அந்த பகவான் இப்படியே காசியில
இருந்து கடவுளாகிய சிவபெருமான் ஆமையா ஒவ்வொரு நகரமாக ஆமா மதுரையிலே இருந்து கால்நடையா கீழிறங்கி சிவ ஆலயமாக தரிசனம் செய்து நான் ஒரு வாடகைக்கு ஒரு சைக்கிள் எடுத்து வரலாம்ல சைக்கிள் இருந்தா தான் சைக்கிள்ல வந்துருவாரு. ஆமா அந்த காலம் இந்த மாதிரி காரு பஸ்ஸு சரி பைக்கு சைக்கிள் இதெல்லாம் கிடையாது பாத்தியா. ஆமா எந்த ஒரு இயந்திர பொருள்களும் கிடையாது. ஆமா பங்குனி சித்திர மாசத்துல ஆமையா கடவுளாகிய பண்டாரம் கால்நடையா வேணா வெயிலுக்குள்ள ஆமா அப்படியே நடந்து வாராரு. அவன் இங்க இருந்து திருச்செந்தூருக்கு அந்த காலம் நடந்திருக்காங்க. ஆமா இங்க இருந்து காசிக்கு நடந்திருக்காங்க. அடே அப்பா அப்ப எல்லாமே நடபயணம் தான். ஒரு நடவயணம் தானே. நடபயணம் போகணும்னா கட்டி சோறு கட்டி ஆமா அதாவது அப்பப்ப சாப்பிடுறதுக்கு அவலும் சரி கருப்பட்டியும் வச்சிருப்பாங்க கைவசம். சரிதான். அவலை தின்னு கருப்பட்டியை கடிச்சிட்டா போதும். ஆமா ஒரு நேரத்து பசி நின்று போகுமா. ஆமா பிறகு ஆமா சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே நடந்திருக்காங்க. ஒரு சில கருப்பட்டி அப்படியே உடைச்சி வாயில போட்டு ஒரு சட்டை தண்ணியை குடிச்சாச்சுன்னா சரி உடம்பு பூரா குளிர்ந்து போகணும்னு சொல்லுவாங்க. அவன் சிலு சிலுன்னு இருக்கும். நம்ம வெயில் நடந்து போறவங்களுக்கு ஆமா கூட்ட அப்படியே கப்பான்னு ஒரே அமுக்கு. இப்ப நம்ம டீ கடைக்கு போகணும்னாலும் பைக் இருந்தா தான் டீ கடைக்கு போக முடியும். போக முடியுது. நடந்து போக முடியல. டீ கடையான்னு சொல்லணும். அவன் பாத்ரூம் போறால பைக்ல தான் போறாங்க. அவன் எட்டி இருந்தா அப்படித்தானே போக முடியும். நடந்தா ரொம்ப நேரம் ஆகும். ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி வசதி கிடையாது பத்தியடா. சரி அதனால இந்த காசி பண்டாரம் கால்நடையாக ஒவ்வொரு சிவ ஆலயமாகவே தரிசனம் செய்து சங்கரன் கோவிலில் இருந்து தேவர்குளம் பாதையாக திருநெல்வேலி மார்க்கமாக இந்த காசி பண்டாரம் கால்நடையாகவே வந்து கொண்டிருக்க இருக்கும்போது வர வர காசி பண்டாரத்துக்கு திருநெல்வேலிக்கு நடந்து வர வர அவருக்கு கால் வலிய பார்த்தேன்னா ஏன்னா வெயிலுக்குள்ள நடந்து கால் ரெண்டும் பொத்து கொப்பளமா இருக்கு. வெயில் சித்திர மாச வெயில் அனல் மாதிரி பறக்கு. அவருக்கு காலு பொக்கு கீழே குத்த வைக்கவும் முடியல. குத்த வச்சா முட்டில வந்து குடிச்சுக்கிறது. ஆமா நட்டமா நின்னா பாதத்துல வந்து குத்துது. என்ன செய்வாரு அப்புறாணி? என்ன செய்ய ஏது செய்ய பாதரட்சையும் இல்லையே நம்ம கிட்ட. இப்படி வெயிலுக்குள்ள நடந்து கால் ரெண்டும் பொத்துருக்கு. இன்னும் நம்ம இங்க இருந்து கன்னியாகுமரி போகணுமே அப்படின்னு சொல்லி இந்த காசி பண்டாரம் கால்நடையா சரி நடந்ததே நடந்து வந்துட்டோம். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு அங்க எங்கேயாவது விசாரிச்சு ஒரு நல்ல பாதரட்சியை வாங்கி போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம கன்னியாகுமரி பார்க்க நடந்து போவோம். அப்படி என்று காசி பண்டாரமாகப்பட்டவர் திருநெல்வேலி டவுனுக்கு வந்தார். அந்த நெல்லையப்பர் ஆலயத்திலே வந்து நெல்லையப்பர் சாஸ்திரியவும் காந்திமதி அம்மாளையும் கண்டு வணங்கினார். கண்டு வணங்கி அங்க இருக்கக்கூடிய பண்டாரங்களோட சேர்ந்து உட்கார்ந்து பண்டாரத்தோட பண்டாரமா அங்க இருக்கக்கூடிய அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டாரு. அந்த காலத்துல பூரா கோயிலுக்கு கோயில அன்னதானம் போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். கோயில இருக்கக்கூடிய பிரசாதத்தை மக்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்க பண்டாரங்கள் எல்லாம் சேர்ந்து அதை வாங்கி சாப்பிட்டு பண்டாரத்தோட பண்டாரமா இந்த பகவான் உட்கார்ந்து ஐயா ஏன் பண்டாரங்களை நீங்க எந்த ஊர் பண்டாரம்? எனக்கு வந்து திருச்செந்தூர் பண்டாரம். திருச்செந்தூர் பண்டாரமா? எனக்கா திருவண்ணாமலை பண்டாரமா? நான் திருவண்ணாமலை பண்டாரம். உனக்கு எந்த ஊரு? காசி. காசியில இருந்து ஒரு பண்டாரம் வந்துட்டு இருக்காங்களா? கன்னியாகுமரி பண்டாரம். இப்படி உட்கார்ந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்க அப்பந்தான் இந்த காசி பண்டாரம் பார்த்தாரு. என்ன செய்தார்? ஐயா உங்களை மாதிரி நானும் காசியில இருந்து தான் கால்நடையா வந்துகிட்டே இருந்தேன். வெயிலுக்குள்ள இந்த பங்குனி சித்திர மாசம் இந்த வெயிலுக்குள்ள எங்களால நடந்து வர வர என் கால் ரெண்டையும் பாருங்க. உனக்கே வயசாகி போச்சா? கால் ரெண்டும் பொத்து புண்ணா வடியுது. ஆமா உனக்கு வயசாகி போச்சு. காசில இருந்து நடந்து ஆரம்பிச்சாரு. காசிலே ஏகப்பட்ட பண்டாரங்கள் இருக்காங்க. அவங்களோடு சென்று நீர் இறந்து உண்டலாம்ல ஐயா. அங்கே நீங்க ஐக்கியமா இருக்கலாமே. அதை விட்டு நீங்க நடந்து வர்றாரு. நடந்து வரீங்க ஐயா.
அங்க இருந்து வரணும்னு சொன்னா எல்லா சிவாலயம் போகணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தேன். எனக்கு ஒரு நேர்த்திய தீர்த்தமாடியாச்சு. கன்னியாகுமரியில போய் தீர்த்தம் ஆடணும் ஒரு ஆசை. எனக்கு ரொம்ப நாளா ஒரு நேர்த்திய கடன் போட்டிருந்தேன். ஆமா, அதனால இந்த நேர்த்திய கடத்தை தீர்க்கிறதுக்கு வரணும் ஐயா. அதுக்காக வந்துகிட்டு இருக்கேன். அதனால ஐயா பண்டாரம் உங்களை மாதிரி நானும் ஒரு ஆளு, வயசு எனக்கு ஆயிப்போச்சு. சரி, நான் இன்னும் இதோட விடல, இன்னும் போகக்கூடிய இடம் சிவாலயங்க நிறைய இருக்கு. அதனால உங்க ஏரியாவில் இந்த திருநெல்வேலி சில்லாவில் நல்லபடியா பாதரட்சை செய்து தரக்கூடிய இடம் இருந்தா ஆள் இருந்தா சொல்லுங்க. நான் அங்க போய் இப்படி பாதரட்சையை வாங்கி போட்டுக்கிட்டு கன்னியாகுமரியை பார்க்க போறேன் அப்படின்னு இந்த காசி பண்டாரம் கேட்டார். அப்ப அங்கனோடி உள்ள பண்டாரம் சொன்னாங்க, ஐயா இங்க வாங்க, நீங்க கேட்கக்கூடிய அளவுக்கு உங்க பாதத்துக்கு பொருத்தமான பாதரட்சையை செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த ஏரியாவில பாதரட்சை செய்யறதுக்கு நல்ல இடம்னு சொன்னா இங்க இருந்து திருநெல்வேலியில இருந்து நாங்குநேரி தாலுகாவில வேப்பலாங்குளம் என்ற ஊருக்கு பக்கத்துல அந்த ஏரியாவில போய் விசாரிச்சு பாரு. அங்கதான் பகடை மன்னன் என்று நிறைய வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களிடத்திலே சென்றீர்களேயானா உங்க பாதத்துக்கு ஏத்த பாதரட்சையை செய்து கொடுப்பார்கள் என்று இந்த பண்டார கூட்டமெல்லாம் சொன்னபோது ஆட்டுவென்று சம்மதித்து காசி பண்டாரம் அங்கே சென்று பாதரட்சையை வாங்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்க இந்த சிறப்பான வேளையில் பாடமுனாமலுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமான் எங்கள் கும்பாபிஷேக நாயகன் கருப்பசாமி தேவர் அவர்களின் நல்வழியிலே எங்களின் உத்தம தலைவன் மாரியப்ப வருஷன் அவர்கள் சார்பாகவும் அவர்களின் உண்மையுள்ள இளைஞரணி சார்பாக இளைஞரணி தலைவர் முருகேசன் அவர்களும் துணை தலைவர் உதயகுமார் அவர்களும் இளைஞர்களின் எழுச்சிமிகு நாயகன் கமலக்கண்ணன் அவர்கள் சார்பாகவும் நாங்கள் காட்சி அடித்தால் சாய்வதற்கு வாழை தோட்டம் அல்ல, புயலடித்தாலும் அசராத ஆல மரம் என்று சொல்லி இளைஞரணி சார்பாக நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். என்ன சின்ன தம்பி ஆளை மாத்தியாச்சோ? நாமளுக்கு 101 லட்சத்தை இளைஞரணி சார்பாகவே அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசீலித்து பாராட்டிய அன்பு உள்ளமெல்லாம் அவருடைய உச்சார் பெற்றார் உறவினர்களோடு எவ்விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும், ஐயா வளர வேண்டும். அவர் மலை முருகனோட அவர் 1 10 நல்ல 100 கோடி உயர வேணும் கையிலை போல. அவர் எந்த முகம்மது நாம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும். எங்க சின்ன தம்பியோட அருளாலே அருளாலே என்றும் சிறப்பு வச்சு வாழ வேண்டும். எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி கருப்பசாமி சின்ன தம்பி அருளாலே என்றென்றைக்கும் சிறப்பு வச்சு வாழ வேண்டும் என்ற ஐயாவை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த முத்து வீரப்பகடையும் பூருடையா பெண்கொடியாலும் பிள்ளை இல்லாமலே 2 பேர்களுமே கவலை கொண்டிருக்க அப்ப இந்த காசி பண்டாரம் திருநெல்வேலி டவுனை விட்டு
திருநெல்வேலி டவுனை விட்டு ஆமையா பாதரட்சை வேணும் பாதத்துக்கு ஏத்தபடியாக ஆமா நல்ல ஒரு செருப்பை வாங்கி போடணும்னு சொல்லி ஆமையா நாங்கநேரு தாரக வேப்பலங்குளத்துக்கு நமக்கு இடத்த சொல்லியிருக்காங்க. ஆமா அங்க போய் பார்ப்போம் பாப்போம் அப்படின்னு சொல்லி இந்த காசி பண்டாரமாகப்பட்டவர் ஆமையா அவர் திருநெல்வேலி டவுனை விட்டு திருநெல்வேலி டவுனை விட்டு பாளையங்கோட்டை பலியாக நான்கு நெறி வாராரு நான்கு நெறி தாலுகா அங்கிருந்து புறப்பட்டு வேப்பலங்குளம் அதற்கு வேப்பலங்குளம் அதற்கு பண்டார வேங்கமா வாராரு. அவர் வேப்பலங்குளம் வேகமா வாராரு. வேப்பலங்குளத்துக்கு வந்து பார்த்தா என்ன அங்க எங்க போகணும் எங்க வரணும் எந்த வீடுன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஆமா இடம் தெரியாதுல்ல முன்ன பின்ன ஆளை பார்த்தா தான் இங்கே இருக்கு இந்த வீடு நம்ம போய் கேட்கலாம். ஆமா ஒரு சின்ன கிராமமா இருந்தாலும் கிராமத்துல ஒரு வீடை தேடி பிடிக்கணும் சங்கடம். தெரியாத ஒன்றும் கஷ்டம் தானே. 200-300 வீடு இருக்கும். ஆமா 300 வீட்டுல இன்னார் வீடுன்னு சொன்னா ஆமா தெரியாது. தெரியாது. அந்த வீட்டு நம்பர் இருக்கணும், ஆ, இல்ல அவர் பேர் இருக்கணும், இருக்கணும். இல்ல அவர் போன் நம்பர் இருக்கணும். ஆமா நான் இந்த மாதிரி ஆ, சுப்பையா வீட்டுக்கு போகணும் ஆமா அப்படின்னு சொன்னா மொட்டையா சொன்னா தெரியுமா? தெரியாது. தெரியாது. 20 பேர் 30 பேர் இருப்பாங்க அந்த பேர்ல. ஆமா அதனால ஆ, வீட்டு நம்பர் முக்கியம், சரி அவருடைய பேர் முக்கியம். சொல்லணும். அதை விட ஆ, போன் நம்பர் இருந்தா ரொம்ப சுழிவா போயிடலாம். அந்த காலத்துல போன் நம்பர் கிடையாது. போன் கிடையாது. அப்ப அத போல இந்த பண்டாரத்துக்கு வீடு வாசல் தெரியல, ஆள் யாருன்னு தெரியல. ஆமா அதனால நம்ம என்ன செய்யவோ ஏது செய்யவோ ஆமையா. அப்படின்னு வேப்பலாங்குளம் ஊருக்கு அவுட்டர்ல வாராரு பாருங்க. ஆமா ஊருக்கு வெளியில குளத்துவரம் பக்கத்துல ஆமா 5-6 பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டு விளையாடிக்கிட்டு நின்னாங்க. அவன் சரியான ஒரு ஆலமரமும் கூட. ஆமா ஆலமரத்துல ஆடு மாட்டுகளை மத்தியான நேரம் அடைய போட்டு 5-6 பிள்ளைகள் விளையாண்டுகிட்டு இருக்கு. சரி அப்ப இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சின்னஞ்சிறு பாலர்களை அழைத்து என்ன விவரம்னு கேட்போம் கேப்போம். அப்படின்னு இவர் கையில வச்சிருந்தாரு பாரு கடலை மிட்டாய். ஆமையா அந்த பிள்ளைகளை கூப்பிட்டா சும்மா கூப்பிட்டா வரமாட்டான் வரமாட்டாங்க அப்படின்னு கடலை மிட்டாயை காட்டின உடனே சரிதானே. பிள்ளைங்க பூரா என்ன தாத்தா ஏன் கூப்பிட்டிய ஆ, என்ன விவரம் சொல்லுங்க. அப்பவே காளிமாருக்கு கடல் மிட்டாய் தயாரிச்சிருக்காங்க. ஆமா அவன் சரியான மிட்டாயை குடிச்சு நம்ம காளி முட்டாய் காளி பால் கடலை முட்டாய்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நடந்து போகும்போது சாப்பிட்டுட்டே போனோம்னா அதுதான் original மிட்டாய். ஒரிஜினல் முட்டாய். ஆமா காளிமாருக்கு மிட்டாய் தான் முதல்ல ஆரம்பத்துல ஆரம்பிச்சாங்க. இப்ப நாமளும் அப்ப பாக்கெட் கணக்கா வாங்கி சாப்பிடுவேன். நல்லா தின்று பேரு. எப்பா பிள்ளைகளா உங்களுக்கெல்லாம் முட்டாயை வச்சிருக்கேன்டா இங்க வாங்க ஆ, அப்படின்னு கடலை முட்டாயை கொடுத்தாரு. பிள்ளைங்க பூரா வந்து என்னன்னு கேட்ட உடனே கேட்ட போது எப்பா தம்பிமார்களா என்ன நான் தாத்தா காசியிலிருந்து நடந்து வந்தேன்டா. ஆ, காலு தாத்தாவுக்கு இந்த வெயிலுக்குள்ள நடந்து பொத்து என்னால நடக்க முடியல. ஆ, நான் எட்டு தக்காளி வைக்க பழமா தாத்தாவுக்கு பழுத்து போயிருக்கு. ஆ, காலை பாருங்கப்பா. ஆமா அதனால தாத்தாவுக்கு உங்களால ஒரு உபகாரம் ஒண்ணு செய்யணும். ஆ, என்ன உபகாரம்? என்ன தாத்தா எங்களால உமக்கு என்னையா செய்ய முடியும்? எங்களால் முடிஞ்ச உபகாரத்தை செய்யுங்க ஐயா. எப்பா ஆ, இந்த வேப்பலாங்குளத்துல பாதரட்சை நல்லா செய்வாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா ஆனா எந்த வீட்டுல போய் எந்த பகடை மன்னன் இந்த மாதிரி பாதரட்சை சிறப்பா செய்வான்னு எனக்கு தெரியல. தெரியல ஐயா. அதனால அதுக்கு தகுந்த ஆளையும் வீட்டையும் எனக்கு காட்டி கொடுத்தா நான் போய் வாங்கிக்கிடுவேன்ப்பா ஆமா அப்படின்னு பிள்ளைகள் இடத்துல கேட்ட உடனே ஆமையா. அப்ப இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஏ கையா ஏ தாத்தா ஏ தாத்தா. ஏ பண்டாரோ ஆ, உமக்கு நல்லபடியான அளவெடுத்து தச்ச மாதிரி ஆமையா. அழகான பாதரட்சை உமக்கு வேணும்னு சொன்னா என்ன செய்யணும் ஐயா? இந்த வேப்பலாங்குளத்து வீதியிலே ஆமா ஊருக்குள்ளே சென்றீர்களேயானா ஆனால் 7 அடுக்கு அரண்மனை இருக்கும். இருக்கும். 7வது மாடியிலே எருவ மாட்டு தலை இருக்கும். ஆமா அதுல முத்து வீர பகடை மன்னன் என்று பேரும் எழுதியிருக்கும். எழுதியிருக்கும். அங்க போய் அந்த வீட்டுல போய் கேட்டீங்கன்னு சொன்னா ஆமா உங்களுக்கு என்ன அளவுப்படி பாதரட்சை வேணுமோ அப்படியே பார்த்தபடி செய்து கொடுப்பாங்க. காலை பார்த்த உடனே அளவெடுத்த மாதிரி தப்பாங்க.
அளவே எடுக்க மாட்டாங்க, பார்த்தா போதும் கண்ணால பார்த்து கையால செய்து விடுவார். அவங்க காலி செய்து கட்சி தருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டுமண்டே சம்மதித்து காசி நல்ல பண்டா எங்க வாராரா முத்து வீர பகடையத்தான் அரண்மனைய தேடி எல்லாம் அவசரமா வாரா. முத்து வீர பகடையை தேடி ஊருக்குள்ள வந்தார். ஒவ்வொரு வீடா பார்த்துக்கிட்டே வாரார். ஒவ்வொரு வீடாக பார்த்து கொண்டே வரும்போது 7வது அடுக்கு மாடியில எருவ மாடு தலை இருப்பதை கண்டார். அப்ப எருவ மாடு தலை இருக்கக்கூடிய அடையாளத்தை கண்டவுடனே அவர் மாளிகை வாசலுக்கு முன்னால முத்துவீர பகடம்னு வாசகம் எழுதி போட்டிருக்கு. ஆமா, அப்ப இந்த முத்துவீர பகடை மண்ணை எருவ மாடு தலை இருக்கும்னு சொன்னாங்க. அப்ப இதாத்தானே இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொண்டு அந்த முத்துவீர பகடை மன்னன் வீட்டு வாசலுக்கு முன்னாலே நின்று கொண்டு முத்துவீர பகடையவும் பூலுடையா பெண்குடியானையும் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. எப்படி கூப்பிடுறாரு? ஏ அம்மா, ஏ பூலுடையா, எப்பா என் பிள்ளையே முத்துவீர பகடை, உன் வீட்டுக்கு தான் நான் தேடி வந்திருக்கேன். உன்னால எனக்கு ஒரு உபகாரம் ஆக வேண்டியிருக்கு தாயே அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பூலுடைய வீட்டுக்குள்ள இருந்தா பாரு. வீட்டுக்குள்ள இருந்தவ யாரோ எவரோ தெரியல. பெத்த புள்ள மாதிரி நம்மள பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே, இது யாரா இருக்கும் அப்படின்னு பூலுடைய பெண்கொடியா ஓடி வந்து வாசலை பார்த்தா. காசி பண்டாரத்தை கண்ட உடனே வாருங்க ஐயா, வந்து உட்காருங்க அப்படின்னு வணக்கம் செய்து சரி 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 வாருங்க ஐயா, பண்டாரம் வந்து உட்காருங்க. தெய்வமா வந்திருக்கேளா, உங்களுக்கு என்ன வேணும் உட்காருங்க, காப்பி தண்ணி குடிக்கேளா அப்படின்னு காசி பண்டாரத்தை உட்கார வச்சா. வீட்டுக்குள்ள அழைத்து சென்று அவரை அமர வைத்து உங்களுக்கு என்ன வேணும் ஐயா, எங்களை தேடி வந்த விவரம் என்ன? அம்மா, ஏ பூலுடையா, ஏ முத்துவீர பகடை, நான் காசில இருந்து கால்நடையா வந்தாய, கால் ரெண்டும் பொத்து போச்சு வெயிலுக்குள்ள நடந்து. என் பாதத்துக்கு ஏத்தபடியான பாதரட்சி எங்க கிடைக்கும்னு கேட்டு உங்களைத்தான் அடையாளமா சொன்னாங்க. என் பாதத்தை பார்த்து அதுக்கு ஏத்த ஒரு பாதரட்சியை செய்து கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரம் உட்காருங்க ஐயா, நான் இப்பவே உங்களுக்கு பாதரட்சியை செய்து தாரேன் அப்படின்னு உங்க காலை பார்ப்போம். நாங்க காலைத்தான் காட்டினாரு. கொஞ்சம் காலை பார்த்தா பதறி போற கால அந்த அந்த ஒரு கோலத்துல இருக்கு. நான் உண்மை காலை மாதிரி எத்தனை காலை பார்த்திருப்பேன். காலெல்லாம் பொத்து இருக்குமா? வேட்டிய கிழிச்சு அப்படிங்களா? உங்க பேர் என்ன? சதீஷா? சதீஷ் செல்வம். சரி ஐயா, தென்காசி ஊர். சந்தோஷம். சரி 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 பார்த்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சிறப்பான வேளையிலே அலங்கார பந்தலில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று மலையாள தேசத்திலே மூணாறுமா நன்னகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய மூணாறுல வந்து 35 வருஷத்துக்கு முன்னால போயிருக்கேன். அப்ப போயிருக்கேன், வயசா இருக்கும்போது போயிருக்கேன். ஆமா, போடி மெட்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, 16 மைல் மேல ஏறணும் 16 மைல் கீழே இறங்கணும். அப்படி இறங்கும் போது எனக்கு ஈரக்கொலையெல்லாம் அந்து வச்சு எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசு. வயசு எனக்கு 25. அங்க பாட்டியெல்லாம் தேயில தோட்டமும் தேயில அந்த வெள்ளைக்காரன் காலத்திலே அந்த மிஷின்கள் மலையாளத்துல கேட்கவாயா செய்யணும். அப்படி கேரளா மூணாறு மாநகரத்திலே முசியாமல் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு தென்காசி மாநகரத்தை சேர்ந்த சதீஷ் என்று சொல்லக்கூடிய அன்னாரவர்களும் செல்வம் என்று சொல்லக்கூடிய அன்னாரவர்கள் கரெக்டாலே